செருப்பு வேணும் ப்ரோ. ப்ரோ செருப்பு இல்லாம அதெல்லாம் ப்ரோ என்ன ப்ரோ எப்படி இருக்க? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கியா? என்ன ப்ரோ இங்க உட்காந்துக்கிறா? கொஞ்சம் ஒரு வேலை, சின்ன வேலையா இருக்கேன், அதான் இங்க வந்திருக்கேன். என்ன சின்ன வேலை ப்ரோ உங்களுக்கு? என்னாச்சு? அப்புறம் சொல்றேன், நான் கொஞ்சம் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன், கொஞ்சம் நிறைய வேலை, எனக்கு கொஞ்சம் பிஸி, நிறைய டென்ஷன் எனக்கு. நீங்க போயிட்டு அப்புறமா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. பாக்கும்போது எனக்கு வருத்தமா இருக்குதுன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இல்ல அதான் நான் வந்து ஒரு கதை ஒண்ணு எழுதிட்டு இருந்தேன் அஜித் விஜய்க்காக, அதான் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கேன் நானு. நீ போயிட்டு அஜித் விஜய் இன்னி கதை எழுதுறியா? என்ன இப்ப உனக்கு என்ன வேணும்? நான் நிறைய டென்ஷன்ல இருக்கேன், தளபதி வச்சு படம் பண்ண போறேன். நீ எதுக்கு என்ன டென்ஷன் பண்ற? நான் இங்க நிம்மதியா உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி ரெடி பண்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன். தேவையில்லாத பிரச்சனை தலையிடாத. எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க, நம்ம பேசி நீங்க அப்படி கிளம்புங்க. நம்ம யோசிக்கிறதுல நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன். இல்ல ப்ரோ உங்களுக்கு இல்ல ப்ரோ சொல்லுங்க. நான் யூடியூப்ல தடவி பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் எனக்கு வந்தது, என்னடா இந்த மூஞ்ச நான் எங்க பாத்துருக்கனே அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தா, அப்பதான் நான் வந்து யூடியூபர்ல ஃபேமஸான ஒரு வீடியோ கலகலப்பா ஒரு வீடியோ போட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு. எப்பவுமே மூவி ரிவ்யூக்கு எல்லாத்துக்கும் பேசிட்டு இருப்பேன், செக்ஸியாவும் பேசுவேன். அது மாதிரிலாம் பேசுவேன். நான் எப்ப பேசுனேன்? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல ப்ரோ, உன்னை வச்சு ட்ரோல்லாம் நிறைய பண்ணி என்னை பத்தி தவறான இதுவெல்லாம் பரப்பாதீங்க. நான் எப்பயுமே செக்ஸியா எங்கேயும் பேசினதே கிடையாது. இல்ல ப்ரோ, அப்போ நான் பெண்களை தெய்வமா தான் பாப்பேன், பெண்களை தெய்வமா தான் பாப்பேன். இந்த மாதிரி எங்கன்னா போய் சொல்லி வச்சு என் பேரை காலி பண்ணாத. சரி வேற என்ன? நான் இப்ப தளபதிக்காக கதை யோசிச்சுன்னு இருக்கேன், நிறைய வேலை இருக்கு, எக்கச்சக்கமான டென்ஷன். இப்ப எனக்கு எங்கேயும் நிம்மதி இல்லைன்னு தான் இங்க தனியா வந்து உட்காந்துருக்கேன். நிம்மதி நீ எதுக்கு நிம்மதியை கெடுக்க இங்க வந்திருக்க? நிம்மதி நான் கெடுத்துறேன். ஆமா, நிம்மதி கெடுக்கிறதுக்கு ஏன் வரீங்க? நான் இப்போ முக்கியமான வேலையில இருக்கேன்ப்பா, நீங்க தயவு செஞ்சு போங்க, இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட, ஊருப்படவே மாட்ட. நான் எங்க போவா? இந்த மாதிரி காமெடி பண்றேன்னு வெறுப்பேத்தாத. நான் எக்கச்சக்கமான டென்ஷன்ல இருக்கேன், தயவு செஞ்சு போயிடு, அப்புறமா பேசிக்கலாம். கிளம்புறியா இல்லையா? இப்போ கிளம்புப்பா. நான் வந்து நிறைய டென்ஷன்ல இருக்கேன், இங்க நான் நிம்மதியா இருக்கணும் தான் இங்க வந்திருக்கேன். நிம்மதிக்கு எடுக்கிற மாதிரி நீ ஏன் வந்து நின்னுட்டு இப்போ தேவையில்லாத கேள்விக்கு? நான் உனக்கு சொல்லிட்டேன்ல பதில், நான் வேற வேலையில இருக்கேன்ட்டு. நாட்டுல இந்த தொழிலதிபருங்க தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழில். நீ என்ன பாத்திருக்கியா? சந்தோஷம், போ, நான் வேலையை பாக்குறேன், இன்னும் அப்புறமா மீட் பண்ணலாம். போ. எதுக்கு இப்போ திருப்பி கேட்ட கேள்வியே திருப்பி கேட்டுட்டு இருக்கு? நான் இங்க சொல்லிட்டேன், இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன், ரசிகனா வந்திருக்கேன். வா தெளிவா உட்கார் தெளிவா. என்னப்பா ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நார்மலா இருக்கும்போது பரவாயில்ல, நான் ஒரு டென்ஷன்ல இருக்கேன், நான் வேற ஒரு வேலையில இருக்கேன், அதனால நீ அப்புறமா பாக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டியா? போறியா இல்ல? இப்போ தயவு செஞ்சு போ. போறியா இல்லையா? என்னதுல இவ்வளவு கோவம்? போயா, நீ போ, நீ போ, வேலையை பாரு, என்ன டென்ஷன் பண்ணாத. எனக்கு மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எனக்கு எங்கேயுமே நிம்மதி இல்ல, வீட்டுல நிம்மதி இல்ல, வெளியே போனாலும் நிம்மதி இல்லைன்னு தான் இங்க வந்திருக்கேன். இங்கேயும் நீ வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படி? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு சொல்றேன், அப்புறம் என்ன உனக்கு? கிளம்பு கிளம்பு, தயவு செஞ்சு. அவ்வளவுதான், கிளம்பு கிளம்பு, இன்னொரு நாள் பார்த்து மீட் பண்ணிக்கலாம். கிளம்பு, ஃபர்ஸ்ட் கிளம்பு, நிம்மதியா இருக்க. நீ போயிட்டேனா நான் எங்க போறேன்? இங்கதான் இருப்பேன், இங்கதான் வருவேன். நீ போ. இல்லத்துல போயிட்டேனா அதான் நான் கேக்குறேன். எனக்கு உனிமை முடியல, என்னால உன்னை பார்த்தது பெரிய சந்தோஷம். கை கால பார்த்தவனே எனக்கு வைப்பு வருது. இவெல்லாம் தலை நான் பாப்போமா அப்படின்னு புரியுங்களேன், கைக்குள்ள நடமாடு. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. ப்ரோ போ ப்ரோ, நான் கொஞ்சம் நிறைய டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். நீ போ, நான் வேற மைண்ட் செட்ல இருக்கேன். ப்ரோ நீ என்ன கலாய்க்கணும்னே வந்திருக்கியா? கிளம்பு ப்ரோ, தயவு செஞ்சு கிளம்பு. ரசிகனா வந்து பக்கத்து பரவாயில்ல ப்ரோ, இன்னொரு நாள் பேசிக்கலாம். மேல கை வைக்க, மேல கை வைக்க. சரி நீ கிளம்பு. கிளம்புறியா இல்லையா? மேல கை வைக்காத, கிளம்பு. ஒரு ரசிகர்னா வந்துட்டு இவ்வளவு பக்கத்துல என்ன ஒரு தலைவன் காற்றில நடந்தேன்னு காதலை அளந்தேன்னு. அண்ணா ஒரு கூச்சல் போமாகுதா? வேணாம், இன்ஃபெக்ஷன் ஆகும். என்ன லைவ் ஆகுதா? நீ என்ன கலாய்க்கணும்னே வந்திருக்கியா? கலாய்க்கிறதுக்கு இன்னொரு நாள் சொல்லி அனுப்புறேன். நீ வா, இன்னைக்கு இருந்தனா அடிதான் வாங்குவேன்.
தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ரோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறமா பார்க்கலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ப்ரோ, நீ கிளம்பு தயவு பண்ணாத பண்ணாத. போ 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 கிளம்பு. என்ன ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு உனக்கு? இதுவா வயசு பொண்ணு தோற்று அடி கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்க மாட்டேன், ஒரு ரசிகன் தானே, லைட்டா அக் பண்ணிக்கிறேன் ப்ரோ. வேணாம். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஹக்லாம் பண்ண வேணாம், நீ கிளம்பு. சரி ஒரு போட்டோ கிளம்புறியா இல்லையா? கிளம்பு கிளம்பு. போட்டோ எடுத்துக்கலாம். வேணாம் வேணாம், அப்புறமா பாத்துக்கலாம். நீ வேற மூட்ல இருக்க, நீ தயவு செஞ்சு கிளம்பு கிளம்பு. ஏய் என்ன உனக்கு மட்டும் தான் கை வாங்க தெரியுமா? என்ன இது தாடி ஸ்டைலா? அஜித் ஃபேனா நீ? ஆமா நீ மட்டும் தான் கலாய்க்கியா? வெள்ளை சட்டை போட்டுனான்ட்ட நான் எலெக்ஷன்ல நிக்கிறியா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இல்லையே அவரா நிக்கிறேன்னு சொல்லவே என்ன இல்லை. தாடி ஒயிட் அடிச்சிருது தானே? இல்ல அடிக்கல தான் பார்த்தேன், பைசா இல்ல. என்னத்துல என்ன கையில கட்டினீரா ஸ்டைலு. இவ்வளவு வெயிலுக்கு தான் கட்டின இருக்கணும். இந்த மாதிரி காத்து போகாம ட்ரெஸ் போட்டுன்னு இல்லத்துல எனக்கு காத்து போவோம் பின்னாடி. எப்படி போவோம்? அது கேஸ் ட்ரபிள். இது கைலி, நம்மளோட பாரம்பரிய ட்ரெஸ். இந்த வெயிலுக்கு சும்மா காத்துலாம் செம்மையா போகும். நீ புழுக்கமா இருக்கும் அந்த ஃபேன். இல்லத்துல எனக்கு இல்ல. சரி தூக்குவேன் பொழப்பேன். சரி நீ கிளம்பு 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 கிளம்புடா கிளம்புடா போடா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்ன ப்ரோ? ப்ரோ எனக்கு 1008 டென்ஷன் ப்ரோ. வீட்ல டென்ஷனு, ஆபீஸ்ல டென்ஷனு, தளபதி வச்சு ஸ்கிரிப்ட் எழுதினு இருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் கரெக்டா வரல. நிறைய வேலை இருக்கு ப்ரோ. நீ புரியாம என்ன கலாய்க்கணும்னு இங்க டென்ஷன் பண்ணிடு. நான் எக்கச்சக்கமான டென்ஷன் இருக்குன்னு தான் இங்க தனியா உட்காரணும்னு வந்திருக்கேன். நீ இங்கேயும் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க ப்ரோ. நீ ஃபேன்னா பரவாயில்ல, என்ன பார்த்துருக்க, எல்லாமே ஓகே, எனக்கு சந்தோஷம் தான். நான் இப்ப ஒரு ஃப்ரீயா நிம்மதியா இருக்கணும்னு வந்திருக்கேன். இங்க நீ என்ன சும்மா டென்ஷன் பண்ற மாதிரி காமெடி பண்றேன்னு பண்ணிட்டு இருக்க. என்ன உயிரோட சமாதி பண்றதா முடிவு பண்ணிட்டியா? எப்பா என்ன ஆள முடியா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. நீ எதுக்கு இப்ப சீனை போட்டு இருக்க? நீ கிளம்பு, மரியாதை கிளம்பு. போ போ கிளம்பு. போ போ போயா. போ போ இரு போ. ஒரு நீ போ. ரசிகன் நான் நிறைய டென்ஷன்ல இருக்க, நான் சொல்லிட்டேன். நீ கிளம்பு, தயவு செஞ்சு கிளம்பிடு. போ. சினிமா விட்டு வேணாம் நீ கிளம்பு. நீ கிளம்பு. யூடியூப் சேனல்ல விட்டு அடிச்சு துரத்திட்டாங்களா அவன? சரி விடு, நீ அதெல்லாம் ஏன் கேக்குற? நீ இப்போ நீ கிளம்பு போ. அடிச்சு துரத்திட்டாங்கன்னு கூட வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. கூட இருக்கட்டும், பரவாயில்ல. போ. பாக்குறது இந்த நிலைமையில பாக்குறது ஆமா, நான் நிறைய டென்ஷன்ல இந்த நிலைமையில பாக்கும்போது எனக்கு இல்ல ப்ரோ. எப்படி சொல்றதுன்னா, என் தலைவனா இந்த நிலைமையில இருக்கிறான், இந்த கோலத்துல இருக்கிறான். பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நான் தூரம் மாறி பிச்சைக்காரனா டென்ஷன்ல இருக்கேன். பிச்சை எடுத்துக்கின்னு பரதேசியா சுத்தின்னு இருப்பதுல. சரியா? இது மாதிரி டென்ஷன்லாம் உன பார்த்து ஏற்கனவே நான் நிறைய டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ. நீ போயிடு ப்ரோ, தயவு செஞ்சு நீ போ ப்ரோ. நீ போய நீ போ ப்ரோ. நான் நிம்மதியா இருக்கணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் நிம்மதியா இருக்கணும். நீ கிளம்பு கிளம்பு. திடீர்னு ஒரு மாதிரி தனியாயிட்ட மாதிரி இருக்கு. யாருமே கூட இல்லாத மாதிரி தோணுது. நீ கிளம்பு. கல்யாணம் பண்ணி குழந்தை பத்திரியா? அதெல்லாம் இல்ல ப்ரோ, நீ கிளம்ப சொல்றேன். நீ தயவு செஞ்சு போயிடு. நான் இப்போ தளபதி வச்சு படம் பண்ணணும், நிறைய கதை எழுதிட்டு இருக்கேன், நிறைய வேலை இருக்கு, ஆபீஸ் அது இது நிறைய டென்ஷன் இருக்கு ப்ரோ. நீ போயிடு, தயவு செஞ்சு போயிடுன்றேன். இப்ப இங்க நிக்காத, போயிடு. மீட் பண்ணலாம் நம்ம. சினிமா என்ன ஆச்சு உங்களுக்கு? சினிமா ஒன்னும் ஆகல. சினிமா அங்கேயேதான் இருக்கு. போ போ. நான் தான் சினிமால எதுவும் பண்ணல. நீ கிளம்பு. தனியா உட்காந்துட்டு இருக்கேன். அதான் சொன்னேன்ல, தளபதிக்கு கதை எழுதி இருக்கேன். நான் கொஞ்சம் நிறைய டென்ஷன், ஆபீஸ் டென்ஷன், வீட்டு டென்ஷன், அது இது நிறைய இருக்கு. போ நீ போ. நீ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? ரொம்ப லொள்ளு பண்ணாதயா. அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா. போ போ போயா. போ. ஏய் போடா போடா. போறியா இல்லையா? ப்ரோ போடா கிளம்புடா கிளம்புடா போடா.